Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான வேளையிலே ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில காரிய சித்தி உண்டாக வேண்டும். அந்த காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்னு சாலமோன் ராஜா நீதிமொழிகள் புத்தகத்துல போடப்பட்டு செய்திருக்கிறார். காரிய சித்தி கர்த்தரால் வரும். அன்பானவர்களே, இந்த சாலமோனுடைய சரித்திரத்தை நீங்க வாசிக்கணும். அவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. நல்ல ஆண்டு அனுபவித்து 40 வருஷம் தேசத்தை இளைப்பாறுதலுக்குள் நடத்தினவன் சாலமோன். பழைய ஏற்பாட்டில தேசத்தை பொற்காலமாய் நடத்தினார். அவர் ராஜ்யத்துல 40 வருஷம் யுத்தம் இல்லாத இருந்தது. எல்லா ஜனங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. பொற்காலம் சொல்றாங்க சாலமோன் ராஜ்யம். அந்த சாலமோன் தான் சொல்றான், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சாலமோன் காரிய சித்தி உடையவனாயிருந்தான். தேவாலயத்தை பொன்னிலே கட்டினான். சுத்தி இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். சாலமோன் ராஜ்யம் 2 ராஜாக்கள் 1-9 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. தேவன் அவனை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். சாலமோன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். தாவீது மகன் தான் சாலமோன். ரெண்டு நாளாக 1ஆம் அதிகாரத்துல 6வது வருஷத்துல சாலமோன் வெங்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டான். அடுத்த வசனம், அன்று ராத்திரிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். சாலமோன் கர்த்தருடைய சந்நிதியில வெங்கல பலிபீட தண்டையில 1000 சர்வாங்க தகன பலி, ஒரு 18 ஆட்டுக்குட்டி, 1000 ஆட்டுக்குட்டி. அது இயேசுவாவை பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு இயேசு கிறிஸ்து சரீர ரத்தத்தை அடையாளப்படுத்து. அது மாதிரி 1000 ஆட்டுக்குட்டி சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டான். யாருக்கு? தேவன் தனக்கு, உலகத்துக்கு. கர்த்தரால சும்மா இருக்க முடியல. அன்று ராத்திரிலே அடுத்த வசனம், கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேளுனார். எப்படி காரிய சித்தி வாங்கினா பாரு சாலமோன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தரே தரிசனமாகிறார் சாலமோனுக்கு. அதுக்கு அவன் செய்தது வெங்கல பலிபீடத்துல 1000 சர்வாக தகன பலிகளை செலுத்தணுங்க. அந்த பலி ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாட்டுல அவன் 18 ஆட்டுக்குட்டிகளை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியா செலுத்தினான். இப்ப ஆடுகளை பலி செலுத்தது இல்ல. உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு ஜீவ பலி, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவனுக்கு செலுத்து. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் Proverbs 16 verse 33 verse, the 16th chapter 33 verse. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமா, கர்த்தர் வந்தாதான் காரிய சித்தியே வரும். அந்த கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமா, கர்த்தரை தேவனுக்கு உலகத்துக்கு செலுத்து. கர்த்தர் காரிய சித்தியை உண்டாக்குவாரு. ப்ரூவ் பண்ணிப்பாரு. கர்த்தரை விட்டுட்டா பிசாசு அவன் காரிய சித்தியே கொடுக்க மாட்டான். அவனுடைய காரிய சித்தி வேதைகளும் துக்கங்களையும் சாபத்தையும் தான் கொடுப்பான். கர்த்தரை விட்டாவே நீ பிசாசுக்குள்ளதாங்கிற. அவனு பிசாசு காரிய சித்தி ஒண்ணு வாய்க்காது. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே வேறொன்று கோரான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனும் அவைகளுக்கு
ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேனாரு. அதாவது கர்த்தருக்குள்ள வாங்க, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். எரேமியா சொல்றாரு, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமா, ஜீவ விருட்சத்துக்கு அடியில வாங்க. இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு ஒழித்ததல், அந்த தேவனுக்கு முழு உலகத்துக்கு செலுத்துங்க. கண்டிப்பா காரிய சித்தி உண்டாக்கித்தான் ஆகணும், வேற போக்கே இல்லை. மத்திய மார்க் லூக்கா யோவான் எல்லாம் பாருங்க, கர்த்தராகி இயேசு வந்ததுல எல்லாம் காரிய சித்தி உண்டாகுது. நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் தெரியுது. ஒருத்தருக்கு 38 வருஷமா பிரச்சனை தெரியலங்க பெருசா குலத்துல. இயேசு அவனை சந்தித்ததுமே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஏன்னா காரிய சித்தி. இயேசு ஜீவ பலி. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது. பசுத்தாய் எங்கேயோ அங்க காரிய சித்தி உண்டாகி தேவதூதர்கள்லாம் வந்துடுறாங்க. அதனால காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருக்குள்ள வாங்க. இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சரீர ரத்தத்து வேலையை வானத்துக்குள்ள சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. இந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. ஒரு ஆள் பாய் கூடாம விசுவாசம் உள்ள புகுந்து காரியத்தை கத்துக்கூடாது. நண்பத்தை மரியத்தங்க கனி புஷிக்கணும் அல்ல. ஏவாள் ஆதாமும் பிசாசு உள்ள விட்டாங்க, உலகம் உள்ள விட்டாங்க. பிசாசு எல்லா காரியத்துக்கு எடுத்து ஒரே பிசாசு காரிய சித்தி தான் நடக்குது எல்லாருக்கும். பிசாசு காரிய வியாதிகளும் வறுமைகளும் தருத்துகளும் இந்த மாதிரி காரிய சித்தி தான் உண்டாகுது. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்தத்தை பிதாகுமார் பசுதாவிக்கும் ஆதாம் இருந்து முழு உலகத்தை கொடுக்கிறவனுக்கு காரிய சித்தி, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் உண்டாக்கித்தான் ஆக வேண்டும். அதான் மத்திய மார்க் லூக்கா யோவான்ல இயேசு செய்தார். அவர் போகிற இடங்களில் எல்லாம் காரிய சித்தி உண்டானது. திருடனாகி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று போறான். அதுதான் அவனுடைய காரிய சித்தி. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். இந்த ஜீவன் உண்டாகணும், இந்த ஜீவ ரத்தம் உண்டாகணும். அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுக்கும் போது அங்கே காரிய சித்தி உண்டாகும், ஜீவன் உண்டாகும். ஜீவன்ல தேவி நீதி ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானம் உண்டாகும். மகிமை கணம் புகழ்ச்சி கீர்த்தி உண்டாகித்தான் ஆகும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் என்று போத்திபார் அறிந்து எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பச்சிட்டான். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். கட்சியில ஒரு சூழ்நிலை நிமித்தம் சிறைச்சாலைக்கு போறான். அங்க சிறைச்சாலை தலைவனும் அவங்ககிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கிறான். ஏன்னா காரிய சித்தி உள்ளவனாகிறான் சிறைச்சாலையில. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வருது. எகிப்தின் அதிபதி அரண்மனைக்கே போறான் யோசேப்பு. அங்க போனா எகிப்தின் அதிபதி பார்வோனே முழு தேசத்தின் பொறுப்பையும் அவங்களே ஒப்பச்சிடறான். இந்த காரிய சித்தி உள்ளவனிடத்துல எல்லா பொறுப்பும் ஒப்படைப்பாங்க. ஏன்னா அவன் ஷேப்பா நடத்துவான். கர்த்தர் அவனோடு இருந்தா அவன் எல்லாத்தையும் காரிய சித்தி உள்ளவனா தான் நடப்பான். ஆமா, இந்த திருக்கு மைண்ட் எல்லாம் இருக்காது அவனுக்கு. ஆமா, உங்க எஜமானுக்கு நீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்னு நிரூபிச்சு காட்டுங்க. எல்லா பொறுப்பையும் கூட குத்துட்டு போயிடுவாரு அவரு. எல்லா ஆண்டு அனுபவிக்கலாங்க. எகிப்தின் மன்னன் பார்வோன்னு யோசேப்பு கர்த்தர் இருக்கிறாருன்னு அறிஞ்சது எல்லா சாவி குத்து அவங்க கிட்ட குத்துட்டான், பொறுப்பே குத்துட்டான். அவன் போய் ரெஸ்ட் எடுத்துட்டான். கட்சியில தேசத்தையும் ஆண்டு நடத்துறான் யோசேப்பு. எல்லா ஜனங்களுக்கும் ஜீவரச்சனை செய்யறான். போய் வாசித்து பாருங்க பைபிள. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தர்னா ஜீவன் உள்ளவருங்க. நன்மத்தை மரியாதை நன்மத்தை மைண்ட், அது பிசாசு மைண்டு. ஆமா, பிசாசு காரிய சித்தி தான் இருக்கும். உனக்கு நீ ஐமனா இருப்ப, குடும்பத்துக்கு ஐம, சமுதாயம், உலகத்துக்கு ஐம. நன்மத்தை மரியாதை கனியை புசிக்கும் நாளில சாகவே சாவாய். ஆமா, அதான் ஏவாள் ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு காரிய சித்தி உலகம் ஃபுல்லா கட்டு வச்சுட்டாங்க. அவன் திறறான், கொள்றான், அழிக்கிறான். சமாதானம், சந்தோஷம், சுக, பல, ஜீவன். தேசத்தெல்லாம் போய் பாருங்க. தேச தலைவர்கள் எல்லாம் சாலமோனை போல யோசேப்பு போல கர்த்தரை ஏற்றுக்கொண்டா
கர்த்தர தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா தேசத்தை இலைப்பார்த்துக்குள் நடத்துறாங்க. சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் இலைப்பார்த்தலுக்குள் நடத்தினான். யாரும் ஒரு சத்ரு வர முடியலங்க. சாலமோனை பார்த்தா எல்லாம் அதிர்ந்தாங்க. 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டான். அந்த சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண பலி, பாதாள நிவாரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவதான் ஜீவ பலி. அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாவண்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதனால காரிய சித்தி வரணும், இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். ஆமா, எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, 10 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, எல்லாம் அதுல முடிவு சாபத்துல போய் முடிச்சிடும். எல்லாம் என்னதான் டக்கரைச்சாலும், என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் நன்மத்தை மரியத்தக்க வட்டத்திலிருந்தே செய்தாங்க. அதனுடைய முடிவு மரணம். மாம்சமானது ஒன்று போத மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்த ஜீவன் உள்ளவர். ஏசு கிறிஸ்து எங்க போனாலும் காரிய சித்தி நடக்குது. ஏசு எங்க போனாலும் பிரச்சனை தெரியுது. சத்தம் கூட ஏந்துக்கிறான். வியாதியஸ்தம் சுகமடைகிறான். துட்டுக்கடுத்த செவிட்டுக்காக குஷ்ரோகி சுகமடைகிறான். அப்போ எவ்வளவு மெச்சூர் வந்துருப்பார் பாருங்க ஜீவன்ல. அதனாலதான் என்னுடைய எல்லா செய்தி ஸ்ரோயே ஜீவன் வேதாகம் சதி பேஸ்புக்ல போங்க, டெலிகிராம், யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எஃப்டிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. உலகத்துல எங்குமே கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள். அப்போ காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். என்ன காரிய சித்தி சொல்லுங்க? அப்படியே மனுஷன் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கிறான். சர்வாங்க தகன பலி செலுத்துக்கு பதிலா பாவ பலி, பிசாசின் பலியை செலுத்துறான். பாவத்தை மரணத்தை தேவன் தன கொடுத்துக்காகிறான். அப்படிதான் பிறந்திருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்து இருக்கிறா, நான் துர்குணத்துல உருவாகி இருக்கிறேன். அப்ப துர்குணத்துல பிறந்தவன் துர்குணத்தை தான் தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டுவான். உடனே பிசாசு உரிமையா வருவான். நீ ஆளு, எல்லாத்தையும் கெடுப்பேன், அழிப்பேன், திருடுவேன், கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள் வெளியே இழுத்தும் போவான். என்னதான் கோடி கோடியா பணம் என்னங்க வியாதியிலிருந்து விடியலாக, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பொல்லாத மனிதர்கள் இருந்து, ஆபத்து நாசம் விடியலாக்க முடியாது. விடியலாக முடியாதுங்க. பணம், காசு, பேரு, புகை, பட்டம், பதவி இல்லை மனுஷன் விடியலாக. ஏசுதான் விடியலாக்குறது. பணம், காசு, பணம் எல்லாம் இது கூட ஒரு ஆபத்து, ஒரு விபத்து, ஒரு நாசமோசம், ஒரு அழிவு, நாசமோசத்துக்கு நீ தப்பிக்க முடியாது. வயதற்ற பலி இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போதுதான் எல்லா அழிவு, நாசம், மோசத்திலிருந்து காரிய சக்தி உண்டாகும். தேவனால, தேவதூதரால. ஆமா, மோசே போல நேற்றான், கடலே பிளந்து வழி விடுது, காரிய சக்தி உண்டாகுது. யோர்தான் பின்னிட்டு போகுது, எரிகோ தரைமட்டமாகுது. ஆமா, செங்கடல், யோர்தானு, எரிகோ எல்லாம் உலகத்தின் சக்தி, பிசாசி சக்திகள் இதெல்லாம் கடந்து போனதான் பாலும் தேடு ஓடுகிற நல்ல விசாலமான காணாத தேசத்தை போய் சேரும். இதெல்லாம் பிளந்து விடுறவர் தான் இயேசு. ஆமா, அந்த கோல் தேவடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவடைய கோல் கோசை வச்சிருந்தான், அது கோலா வச்சிருந்தான் பழைய ஏற்பாட்டுல. இப்ப அந்த தேவடைய கோல் தேவடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால தேவனுடைய வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய கோல். மோசேக்கு தேவனுடைய கை, தேவனுடைய கோல் இருந்தது பழைய ஏற்பாட்டுல. தேவனுடைய கையும் தேவனுடைய கோலும் வைத்துக் கொண்டு அவனுக்கு காரிய சக்தி உண்டாது. மோசேக்கு அந்த தேவனுடைய கையை சிலுவையில குத்துட்டாரு. பிதாவே மன்னி என்று சொல்லி ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ கையை, ஜீவ காலு எல்லாத்தையும் குத்துட்டாரு. அந்த ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா காரிய சக்தி உண்டாகணும், விசுவாசு துரத்தப்படணும். தேவதூர் பசுத்தாவி வந்து உனக்கு விடுதலை, சுகத்தை, காரிய சித்தியை கொடுக்கணும். அவ்வளவுதாங்க மேட்ரு. அப்போ காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருக்குள்ளகிறியா பிசாசுக்குள்ளகிறியா? ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டாங்களாம். தேவ மகிமையற்று பிசாசின் காரிய சித்தி தான் உண்டாகும். தேவ மகிமையுடனுக்கு தேவனுடைய காரிய சித்திகள் உண்டாகும். இந்த தேவ மகிமை தான் இயேசுவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை புசிங்க. அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கணும். இவ்வளவு செய்யணும். முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை, கசப்பு,
ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, அசல்வாதி பகை கசப்பு, இப்படி பேர் விஸ்வ விழா அசுத்தாவிகளா இருக்கும். ஒரு அந்த மனுஷன் மூலமா யாரெல்லாம் பகைக்கிற சபிக்கிற நிந்திக்கிற அந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாவியெல்லாம் வந்து எல்லா காரியத்தையும் கத்துக்கணும். ஆனாதான் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருந்தார். தேவனிடத்தில் அன்பு ஆதாம் ஜீவ நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார் இயேசு. அதனால்தான் அவருக்கு எங்க போனாலும் காரியம் சித்தி உண்டாகுது. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன்றாரு. ஆக மொத்தத்துல ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் வரும்போது காரிய சித்தி உண்டாகும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமா, நன்மத்தை வட்டத்திலே இருந்தாக்கா ஒருவேளை பண பலம் ஆள் பலத்து ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஆனா அதுல சாபம் இருக்கும், உள்ள சாபம் குடிக்கொண்டு இருக்கும். பண பலம் ஆள் பலம் அந்த பலம் இந்த பலம் என்னன்னோ சாதிக்கிற மனுஷன். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவன் எல்லாமே முயற்சி பண்ணா சில காரியங்கள்லாம் நடக்குது. ஆனா அதனுடைய ரூட்டு அதுக்கு பின்னாடி சாபமும் பாவமும் மரணமும் இருக்கும். ஆதாமுக்குள்ள பிறந்து எதை செய்தாலும் அதுக்குள்ள சாபமும் மரணமும் வியாதியும் தரித்திரமும் இருக்கும். எதுக்குப்பா எல்லாம் நிறைவேறி எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு கட்சியில சாபத்துல பாவத்தை மறந்து பாதாளத்துக்கு போனா அது எவ்வளவு பரிதாபம். கிறிஸ்துக்குள்ளவா காரிய சித்தி உண்டாகும். அப்போ காரிய சித்தியோ கத்தரால் வரும். இந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாமுக்கு கொடுக்குது. ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இயேசு சிலுவையில காரிய சித்தி பண்ணாரு. எல்லா சாபத்தையும் ஏத்துட்டாரு, எல்லா மரணத்தையும் ஏத்து, எல்லா தரித்திரத்தையும் சிலுவையில எப்படி காரிய சித்தி உண்டாரு. பிதாவே இவருக்கு பண்ணி வேண்டி சொல்லி ஜீவ ரத்தம் கொடுக்கிறார். ஜீவ சரீரம் ஈட்டியால் கொடுத்த சபிக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு கைவிட்ட பிதாவே இப்படி ஆவியத்தை ஜீவனை கொடுக்கிறார். ஆதாம் முழு ஜீவ சரீரம் குத்துட்டே இருந்தாருங்க. 3 நாள்ல காரிய சக்தி பாவம் சாபம் மரணது பாதம் பசுத்தாய் தேவதூர் வந்து கல்ல போட்டுட்டு உலகத்தையே கொள்ளைக்கு பரமவுக்கு போய் சேர்த்தாருங்க. தாங்க காரிய சித்தின்றது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த இயேசு நாடைய வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ விருச்சத்து கனியில வாங்க. காலையில வாழ் வாங்கறதுக்காக நான் வந்தேங்க. செய்தி கொடுக்கறதுக்காகவே இவ்வளவு தூரம் டிராவல் பண்றேன். ஆமா, காலையில பார்த்து காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி வரணுமா கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஆமா, கிறிஸ்துக்குள்ளே வராம முட்டியும் போது விசுவாசத்தை தான் நிறைவேறும். நன்மத்தை மாதிரி எத்தக்க கனியை புஷிக்கணும் இல்ல சாகவே சாவார். நன்மையே தேவையோ நல்லவனும் கெட்டவனும் நல்லவன் தேவை. அதுல பாவத்தை சம்பளம் மறந்தாங்க. விசுவாசத்தை கண்டிப்பா நிறைவேறும். விசுவாசின் காரியம் கண்டிப்பா நிறைவேறிடும். ஏவாளுக்கு அதான் செய்தான் பிசாசு. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சதுக்கல்லே வச்சாரு. தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை கடிக்குது. அதை தொடாத ஏவாலே ஆதாமே அதை தொடும் நாளில சாகவே சாவா. பிசாசி காரிய சித்தி நிறைவேறணும்னு சொன்னாரே, கேட்கல அந்த ஏவாலு. உலகம் ஃபுல்லா பிசாசி காரிய சித்தி நடக்குது. இந்த 2026 உலகம் ஃபுல்லா எல்லாரும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும், கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும், இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். ஏசு ஏற்றுக்கு ஞானசானியத்தில் கூட பிசாசு பிள்ளையாங்கிறாங்க நிறைய பேர். அது ஒரு நன்மத்தை பிள்ளையா இருப்பாங்க நிறைய பேர். கிறிஸ்துவுக்குள்ள என்னன்னா உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் துன்பம் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பா அப்படிப்பட்டவனுக்கு காரியம் கண்டிப்பா அப்படிப்பட்டவனுக்கு காரியம் நிறைவேறும். இயேசுக்கு நிறைவேற்றுங்க. இயேசுக்கு நிறைவேற்றா இல்லையா? ஏன்னா அவர் ஜீவன் நன்மத்தை மரியத்தை கிடையாது. இயேசு அவர் ஒரு ஜீவன், சர்வ ஜீவனத்தம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. எல்லா காரியம் நிறைவேறு இயேசு கிறிஸ்துவுல. நிறைவேற்றா இல்லையா? மேஜிக்கா?
எல்லாமே நிறைவேறுது இயேசுக்கு. அவர் நன்மை தீமாரி அந்த இயேசு ஜீவ சர்ஜீவரத்தை உங்ககிட்ட குத்துட்டாரு சிலுவையில. ஜீவப்போ ஜீவ சரி உனக்குள்ள இருக்குது. அந்த பிதாகுமார் ஆதம் வந்து முழு வந்து கொடுனா கொடுக்க மாட்டேன். எங்கேயாவது ஒரு ஆள் இடிக்குது. அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு சேனியே வந்துது. ஒரு ஆள் போதுங்க அவனை கெடுக்கிறதுக்கு. அதனால ஒரு ஆளையும் பகைக்காத. மாம்சமான யாருக்கு கிறிஸ்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடு. ஏசு கிறிஸ்து ராமன்ற வாக்கு தத்துவத்தை கொடு. பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் கொடு. வீட்டாரு இனத்தாரு தேசத்தாரு மாம்சமான அவருக்கு ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்துதான் பாரு. அசுத்தாயோட பசுத்தாய் வேற, கான்பிடன்ஸ் தைரியம் வேற, ஆத்மா இன்பகரமா இருக்கும். அதை விட்டுட்டு எங்க பார்த்தாலும் கவலை பழம் வெறுப்பு கஷ்டம் ஆத்மாவை கெட்டுவிடும். விசாஸ் காரிய சேர்த்துதான். அப்புறம் உடம்பெல்லாம் கெட்டு மனமெல்லாம் கெட்டு அசுத்தாய் பிடிச்சு விசுவாசி காரிய சேர்த்துகளா நிறைவேறும். அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தில் வெளிப்படுத்துக. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனு சமாதானம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் சொல்லப்பட்டது. காரிய சித்தி இங்கிலீஷ் என்ன போட்டு தெரியல. போஸ்டிங் போஸ்டிங் காரிய சித்தி போஸ்டிங் ப்ரமோஷன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் வெற்றி ஜெயம் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் காரிய சித்திங்க. சுகம் பேலஜ் வர வர விருத்தி. இப்ப காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நன்மத்தை மரியாதை கனியில இருந்தா பிசாசு காரிய சித்தி அது நெகட்டிவ்ல போகுதுங்க. ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க வாழ்க்கையில. எங்க பார்த்தாலும் நன்மத்தை மாமியார் மருமக வீட்டுக்குள்ளே மருமக மாமியார் வீட்டாரே உனக்கு தத்துரு. ஒரே பகை கசப்பு வைராகம் பிசாசு காரிய சித்திமா நடக்குது குடும்பத்துல. இதை பண்ண அதனால்தான் உங்கள் சத்துருக்களை சிநேகிகள். என்ன சிநேகம்? இயேசு சிநேகம். ஜீவ தர ஜீவ ரத்த குத்து பாரு. சத்துரு ஜெயிக்க முடியாதுங்க. சத்துருடைய எல்லாம் உன்னுடைய வாரம் பாவியினுடைய ஆசை நீதிமான்கள் போடப்பட்டிருக்கு. நீ சிநேக மாட்ட. இயேசு சிநேகத்தை காட்டுங்க. என்ன உன் சிநேகம்? இயேசு ஜீவ தர ஜீவ ரத்த இயேசு பல்லவத்தை குத்து பாரு. சத்துருக்கு அவன் உந்து ஆயிரம் போடப்பட்டிருக்கு. ஆனா நீ காட்டாத நன்மத்தை மேலே சத்துருக்கு சத்ருவாக இருக்கிறதால போச்சு எல்லாமே. காரிய சித்தி வரமாட்டேன். இயேசு எல்லா சத்துருக்களையும் சிநேகித்தார். அதுக்காக ஜீவ சரஞ்சி பரலோகத்தை ஆவியின்படி எதிர்படி கொடுத்தாரு. உலகத்தையே கொள்ளை கொண்டார். ஆவியினுடைய ஆட்சி எல்லாம் இயேசு கொடுக்கப்பட்டது 3ஆம் நாளிலே. இயேசு தேவ நீதிமான். அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். சபிக்கிற ஆசீர்வதிகள். சபிக்கிறோட நீ ஆசீர்வதிக்கிறோமா? என்ன ஆசீர்வாதம்? இயேசுக்கு சாமன பரலோகத்தையே கொடுத்து ஆசீர்வதித்தார். சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது. சபிக்கிறோம் உன்னுடையதான் பாருன்னு போடப்படும். இதே நீதிமொழிகள் சாலமன் சொல்றாங்க. பாவியினுடைய ஆசைவோ நீதிமானுக்காக வைக்கப்பட்டு இவன் தான் சாலமன் தான் சொல்றான். அப்போ சாலமன் ராஜ்யத்துல சுற்றி எல்லா ராஜாக்களும் கப்பம் கட்டினாங்களாம். இவ பழைய ஏற்பாட்டுல தேவி நீதி எப்படி வெளிப்படுத்தினா? வயதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமா. நீங்க வாசித்து பாருங்க. 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பலி செலுத்துற? ஜீவ பலி 1,20,000 ஆடுகளை செலுத்துறோம். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்தை தேவ பிரதேசம் 24,000 காளைகளை செலுத்துறோம். ராஜாக்கள் புஸ்தகத்துல சாலமோன் ராஜா காலத்துல பலி ஏராளமா செலுத்துறோம். அது இயேசு அடையாள ஜீவ சருஜீவ ரத்தம். தேவாலயத்தை பொன்னினால எல்லா ராஜாக்களுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லா ராஜாக்களும் வந்து கப்பம் கட்டுறாங்க. பொண்ணு வெள்ளி குவிந்து கிடக்குது. அவனுக்கு கற்களை போல இருந்துச்சான் வெள்ளி. தெருவுல கற்கள் இருக்கு பாருங்க. தொகுதி பாருங்க. ஜல்லிக்கிற மாதிரி அவ்வளோ வெள்ளி பொண்ணு குவிந்து கிடச்சான் சாலமோன் ராஜ்யத்துல. ஏன்னா அவ்வளவு சர்வாங்க தகர பலி. 1,20,000 ஆடுகளை பலி 2 நாளாக 7ஆவது வீட்டுல வாசி பாருங்க. 24,000 காளை. அது இயேசு அடையாளம் பழைய ஏற்பாட்டுல. அதனால பாவியினுடைய ஆட்சி எல்லாம் சாலமோனுக்கு வந்தது போடப்பட்டிருக்குது. அவன் வந்து பிராக்டிகலா தான் அனுபவிச்சுதான் எழுதுறான். பாவியினுடைய ஆட்சி நீதிமானுக்கு. இயேசு சிலுவையில உலகத்துல எல்லா பாவிகளுக்கும் ஜீவ பலியா கொடுத்தாரு. ஜீவ சரஞ்சவர் ஆதாம் மூணு உலகத்து கொடுக்குறாரு. இயேசு மூணு உலகம் எல்லா பாவியினுடைய ஆட்சி. பிசாசா பரம பாவி.
விசுவாசித்தாலே உலகத்தையே பிசாசு கையில் வாங்கிட்டாரு. மாம்சமான அவருடைய இயேசு 3ஆவது நாள்ல வச்சு உலகத்தையே கொலை பரலோகத்துக்கு போடா. இந்த சுவிசேஷம் போய் சொல்லியா தயா தாம சுழுந்துராம செய்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளியா. யூடியூப்ல போய் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணு, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். கடைசி நாள் லேபிள் தேவன் வல்லவே பயன்படுத்துவார். கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவகுமார்கள். அவர் சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேளுனார். அவன் ஞானத்தை கேட்டான். அப்புறம் சொல்ற நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஏன்னா அந்த 1000 சர்வாங்க தகன பலிக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம் இயேசுக்கு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால உனக்கு ஏராளம் ஐஸ்வர்யம் வருது. அப்பதான் உனக்கு காரிய சித்தியை உண்டாகுது. அதான் சொல்றான், காரிய சித்தியை கத்தரால் வந்து நான் அவனே சொல்றான். மத்தலாக்கே அதனால ஆதாமுக்குள்ளே வாழாதுங்க. காலம் கடைசி காலம், இனி காலம் செல்லாது. பாவத்தை மரணத்தை வெறுத்து தேவி நீதி சப்பல் உயிர்த்தல் ஏசு உழித்தலும் ஜீவனமாக்குறாரு. ஏசு யாரு? உழித்தலும் ஜீவனமாக்குறாரு. அந்த இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காலத்து கொடுங்க. காரிய சித்தி கத்தரால வரத்தான் செய்யும். ஆமா, கிறிஸ்துவை பற்றிய கான்சியஸே இல்லைனாக்கா நன்மை தேவை காட்சிதான். ஒரு நன்மார்க்கம், ஒரு துன்மார்க்கம், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு எதிர்ப்பு, பிரச்சனை, வேதனை, தேசுகிற உலகம் ஃபுல்லா அதே நினைப்பு. நன்மை தேவை நடந்த பிசாஸ் காரிய சித்தியா நடந்து அது திறந்து கொண்டு அதிகமாக போய் முடிஞ்சிடும். தாவீது பார்த்து கர்த்தரின் காலத்துல கர்த்தரின் காலத்துல திரும்பிய அவர் துதி எப்போதும் வாயினர். தாவீது போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தாருங்க. ஆடு மேய்க்கிற ஒரு ராஜாவா மாறிட்டான். அவனுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ராஜா எந்த காரியம் வாய்க்கல. வர வர விருத்தி. கோலியாத்தும் ஜெயிக்க முடியல, சவுலும் ஜெயிக்க முடியல. சவுல் ராஜாவும் நீ நீதி கர்த்தருடைய நாமத்தினாலே தான் போறான் பாரு. கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்குறான். தேவன் தனக்கு கோலியாத் காதாமத்து முழு உலகத்துக்கு காரிய சித்தி உண்டாகுது. தாவீது வர வர விருத்தி ஆகிறான். அந்த கர்த்தருடைய நாமம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவின் நாமம். அந்த இயேசுக்குள்ள தேவி நீதி துவித்தது. அந்த பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம் முழு உலகத்திற்கு ஒரு ஆள் பார்க்கலாம செலுத்த மாட்டேன்னா ஆதாம் வழியா பிடித்த பாவத்தையும் மனத்தையும் தேவனுக்கும் முழு உலகத்துக்கு ஒன்று அறியாமே செலுத்துகிற விசுவாசின் காரிய சக்திகள் உண்டாகிறது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்தை வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தர்க்கத்திலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து வெக்கத்திலிருந்து விடுதலை, 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 விடுதலை. அப்போ கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. ஆனால் அன்பாடுள்ளே காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். வாக்குத்தத்தம் சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33 மறக்காதீங்க. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி வரணுமா? காலையில இருந்து நைட்டு தூங்குறதுல கிறிஸ்துக்குள்ளே இருங்க. ஆமா, நல்லா மெச்சூர்ட் ஆகுங்க. பட்டு நடக்கலன்னு சோர்ந்து போக கூடாது. நம்ம நன்மை தேமக்க பிசாதுகாருக்கு ஊறி போய்க்கிறான் மனுஷன். அதனால கிறிஸ்துக்குள்ளே இருங்க. தேவ நீதி தூய்த்தேர் கொடுங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழு உலகத்துக்கு ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவசர, ஜீவரத்தம், இயேசுக்கு சாமி கோடா கூடி அவன் லட்சக்கணக்கில் பலி செலுத்துறான் பாருங்க. சாலமோன் வெறித்தனமா பாவத்துல மரணத்துல கவலை பயம் வெறுப்புல இருப்பாங்க. அதை விஷாத காரியத்துல வெறித்தனமா இருப்பாங்க. விசுவாசி காரிய சித்தமான இருக்குது. தேவடைய காரியத்துல வெறித்தனமா இருக்க. இயேசுக்கு சாமட வாக்கு பிதாக்கு ஆதாமத்து முழு கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்கள்லாம் வர காரிய சித்தி நிறைவேறிட்டுங்க. சிறுவில் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
நம்முடைய பாவத்தை ஏத்துக்கிட்டாரு, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய சாபத்தை ஏத்துக்கிட்டாரு. 2 நாம் அவருக்கும் தேவடைய நீதியாக பிடிக்க பாவம் மரியாதை அவர் நமக்காக பாவம் ஆக்கினார். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரி ஒருவராக என்ன பண்றாரு, நம்ம அக்கிரமில் ஏத்துக்கிட்டாரு, அந்த மாதிரி ஆயிட்டாரு சிலுவையில. ஆனா 3 நாள்ல காரிய சித்தி உண்டாகுது. நீ 30 வருஷமா சபைக்கு போற, 40 வருஷமா 20 வருஷமா போற, 10 வருஷமா போற, அவர் 3 நாள்ல பாவத்திலிருந்து மனத்திலிருந்து முடியலாகி விட்டாரு. என்ன பண்ணாருனாக்கா ஜீவ வார்த்தை, ஜீவ தர்றோம், பிதாவே மடிமேடு சொல்லி ஜீவ ரத்தம். அவங்க ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் 3 விளக்கு கொடுக்கிறாரு. பிதாவே ஆவியுக்தி ஜீவனை விட்டாருக்கு பாருங்க. இந்த ஜீவன்ற வார்த்தை ஜீவ தர்றோம், ஜீவ ரத்தம். நன்மத்தையும் அறியத்தக்க பிசாசு காரியத்தை ஏற்று பாவத்தை சாப்பிட்டு மனத்தை ஏற்று பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. பிதாவியை பிடிக்கல ஆவியப்பித்து ஜீவனை விட்டார். ஜீவரத்தம் ஜீவரத் ஈட்டியால் குத்துறோம். ஆதாம் 3 நாள்ல காரிய சித்தி தேவதை வரான். பசுத்தாவிய சாவுக்கு சரித்திர உயிர் தேவதை கல்ல போயிட்டு விஷாஜ் வருஷம் உலகத்தையே கொள்ளை கொண்டாருங்க. ஃபேக்டுங்க, இன்மைக்குரியவர் எல்லாம் சகலத்தையும் சுதந்திரிச்சுக்கிட்டு அவர் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். இந்த சுவிசேஷத்தை சோவிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிவிட்டாரு. காரிய சித்தி உண்டாயிடுச்சுங்க 3 நாள்ல இயேசுக்கு. ஆமாங்க, காரிய தப்புனாலும் ஈட்டியால குத்தினாலும் ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு, ஜீவ சரீரம் தான் பேசுற, தேவனுக்கு பேசுற. ஆதாம் 3 விளக்கு பேசுறாரு, பேசிட்டே இருக்கிறேன். 3 நாள்ல காரிய சித்தி. பாவமா சாபமா மரணமா தத்துவா சிலுவையில் இயேசுக்கு காசே இல்லை, அட்டை தருத்தணும், கோட்டகை பேங்க்ல பேலன்ஸே இல்லை. நம்முடைய தரித்திரத்தை ஏத்துட்டார், நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவம் நம்மள மாதிரி மாற்றாருங்க. மாற்று காரிய சித்தி உண்டாகுது. ஜீவ வார்த்தையை தான் பேசுறார். சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார், பகைக்குள் நன்மை செய்யறார், சத்துக்களை சிறையாக துன்ப செவ ஜீவனை வாழ்ந்தவர் பரலோகத்தை புத்துங்கிறேன். 3 நாள் பசுதாய் தேவதூர்களெல்லாம் சாவுக்கு சேர்ந்து ஊத்துல தேவதை கல்லெல்லாம் போட்டிட்டு விசாசெல்லாம் நினைச்சு பிதாவாகுதே வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுக்குறாரு. சொன்னார் பாரு, உயிரோடு கூட எதிர்த்து வானத்தில் சகல அதிகாரம் கொடுக்க. 3 நாளைக்கு சிலுவையில நம்மள மாதிரி இருந்தாரு. 3 நாளைக்கு அப்புறம் பாவத்தையும் மனத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தாரு. அதுக்கு ஜீவவாதி இயேசு ஆமண்ட வாக்கு தத்தம் ஆதி தேவை நீதிச்சு உயிர்த்தாரு. அந்த ஜீவ விஷயத்துக்கு இல்ல, தேவை நீதிச்சு உயிர்த்தல. பிதா ஆதாம் ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தாரு. 3 நாள் எல்லாத்தையும் ஜெயித்து காரிய சித்தி உண்டாகி பசுத்தாய் தேவதூர் வானத்துக்கு சாகல. இந்த சுவிசேஷம், இந்த சோழிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு சொல்லிக்கிறாரு. அதான் பிரசங்கம் பண்ணிக்கிறான் தாமஸ். வட்டியில போகும்போது கூட சபை வாய்க்கால, சபை வாய்க்கா விட்டாலாம் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம், ஜீவ வார்த்தை தான் பிரசங்கமே. அதனால இதோடு கூட முடிக்கிறேன். காரிய சித்தி உண்டாகிற மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை. விசுவாச காரியம் வாய்க்கிற மாதிரி வாய்க்கூடாது. அவமானம் வெக்கம். அது ஏவாள் பண்ணிட்டு அப்படி நன்மத்தீமை கனியை கொடுத்து புருஷனுக்கு கொடுத்து நன்மத்தீமை நல்லவன் கேட்டவன் நான் கிழிச்ச சுயநீதி அடி பாவத்தை சம்பளம் மாறணும். நன்மையும் தீமையும் உள்ளவன் இல்ல, ஜீவத்துக்கு ஜீவன் உள்ளவன். இயேசு நன்மையும் தீமை அறியத்தங்க கனி அவர் ஜீவனை வச்சிருக்கு. ஜீவன் உள்ளவனும் அகோபி கோட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜீவ உலகம், ஜீவ சரீரம், ஜீவரத்தை இயேசு கிறிஸ்து ராமன்ற வாக்கு தந்தோம். அந்த பிதாகுமார் பசுதாகி ஆதாம் முழு உலகத்துக்கு காரிய கைகுடி வரும். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு நானே வடியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கார். யோவான் 5:26. நானே வடியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். திருடவும் கொள்ளவும் அழித்து வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் பரிபூர்ணப்படுவது. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவ வார்த்தைக்குள்ளவாங்க. அந்த ஜீவன தேவ நீதிக்கு உயிர்ந்ததல் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவமே. இந்த பிதாகுமார் பசுதாய்க்கு மத்தியஸ்தம். ஆதாம் முழுவதுக்கு மத்தியஸ்தம்னா தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்கணும். தேவ நீதிக்கு உயிர்ந்தது பாவன் துமன ஓடி பசுதாய் காரிய சித்தி உண்டாகும். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர் புது சித்திய படவைகள் எல்லாம் ஓய்ந்து போயிடும். பாவன் துமன ஓடிக்கிறோம். பசுதாய் தேவதூர் காப்பாற்றுவாங்க. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும். அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணிலே வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுப்பாய். பசுது பிதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கும். இந்த காலை வேலையில எங்களோடு கொடுக்க வார்த்தை கைட்டு பயப்படாதீங்க, கணக்காதீங்க, திகையாதீங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தி. சின்ன பாவம், பெரிய பாவம், மோசம் எந்த பாவத்தையும் பண்ணிக்கோ.
இந்த ஜீவ ரத்தம் ஜீவ தேவத்தனுக்கு ஆதம் வந்து குழு குலத்துக்கு அசுத்தாயத்துக்கு பசுத்தாய இருக்கு. கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க லாபகரமா இருக்கும். ஆதாமின் சிந்தை மரணத்தை தான் கொடுக்கும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவ சிந்த சிந்தையை உங்களுக்குள்ள இருக்க கடவுள். இயேசு கிறிஸ்துவாக வாக்கு தந்தோம். எப்படியே காரிய சிந்தி உண்டாகணும். எப்படி பிசாசு காரியம் நடந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, நம்ம ஏரியால, நம்ம போராட்டத்துல எல்லாம் தேவனுடைய காரிய சித்தி உண்டாகணும்னா தேவனுக்குள்ள அந்த தேவன் ஜீவனா இருக்கு. அந்த ஜீவன தேவ நீதி வாங்குது. இதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறங்க தான் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்திரத்துக்கு படி ஜெபிக்கிறோம். முழு உலகத்தில் ஆதாம் மூலமா செய்து பாவம் செய்து தேவம் வந்து பாவத்தை பண்ணி தேவத்தால் உலகங்களுள்ள குட்டி பாதாளமாக விசுவாச காரியம் செஞ்சவன். பாவங்கள் மரணங்கள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் கொள்ளை நோய்கள் ஆபத்துகள் நாசம் மோசங்கள் உலகம் உள்ள நோவா காலத்துல அப்படியே மனுஷன் போற காலத்துல சோதோ அது மோசமா நடக்குது. ஆதாம் சேர்ந்த மரணம் நடக்குது. கிறிஸ்து சேர்ந்த ஜீவன சமா தேவத்தால் முழு உலக 8 கோடிக்கு அதிகமான இயேசு பரிவு ஜீவன இதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள் வெளிப்பது இடையில அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவடைய காரிய சித்தி உண்டாகட்டும். கிராமத்தோறும் பட்டணத்தோறும் உண்டாகத்தான் கிராமத்தோறும் பட்டணத்தோடு சொல்லி விசுவாசின் வல்லவில் அகப்படி யாவது வெளியில் ஆக்கினார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். திருடவும் கொள்வாய்க்கு நானும் அவங்களுக்கு ஜீவன் பருவப்படுவதே சொல்லி அடுத்து ஜீவ தேவத்தர் அசுத்தாய் பசுத்தாய் கிராமத்தோறும் பட்டணத்தோடு சொல்லி விசுவாசின் வல்லவில் அகப்படி யாவது வெளியில் ஆக்கிற போல இயேசு பரிவுஜன பிதாக்கு ஆதாரத்துக்கு முழுவதுக்கு கிராமங்களுக்கு பட்டத்தை முழுவதுக்கு கட்டவிக்கிறாங்க தாய். பசுத்தாயெல்லாம் துறந்துடும். பசுத்தாய் தேவதெல்லாம் பூமியும் கிராமத்தோறும் பட்டணம் தேசத்தோறும் அலையலையாய் கட்டவித்து விடுகிறாங்க தாய். மாபெரும் ஜெயிப்பல் உண்டாகிறது தாய். மாபெரும் காரிய சக்தி உண்டாகணும். தேவனுடைய காரிய சக்தி கிராமங்கள் பட்டத்தை தனிப்பட்ட பூமிகளுக்கு தேசங்களை உண்டாகிறது தாய். சாலமோன் ராஜ்யம் பொற்காலமாய் இருந்தது போல எங்கள் தேசம் கிராமம் பட்ட தேசம் முழுவதும் பொற்காலமாய் மாறுபடி கோடாகோடி இயேசு வான நட்சத்திரங்களை போல பூமி சூளை போல இயேசு ஜீவன் அந்த தேவத்தருக்கு ஆதாரத்துக்கு கோடாகோடி கட்டவிக்கிறதா அசுத்தாக்கு பசுத்தாக்கு தேவத்துக்கு மறுபடி செய்கிறதா மாபெரும் உண்டாகிறதா வாயெல்லாம் சித்தியா இருக்கு. பெரிய காரியங்கள் இயேசு நாமத்துல ஜீவன் இல்லை நல்ல பிதாவே. நீதிமொழிகள் 16:33 வீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த வாக்குத்தத்தின்படி இந்த செய்திகள் ஒரு ஆசிரியர் ஆவே. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்ல போங்க, கிறிஸ்துராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எஃப்ஜிசி வெல்லூர் சேனல் இருக்குது. தாமஸ் இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் பங்கு பண்ண எல்லா செய்திகளும் கேளுங்க. செய்தி கேட்டா உங்களால் ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. எங்க போனாலும் விசுவாச காரிய செய்தி நடக்குது. மக்களுக்கு இருந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிறைப்பட்டுக்கிறார்கள். கிறிஸ்துவ சிந்தியோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்க தேவத்தோர் பணிவு செய்யுங்க. அதனால இந்த செய்தி மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த செய்தி மூலம் கர்த்தரோடு பேசியிருக்கிறார். இந்த செய்தி மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிழ்வுபடுத்துங்கள். இதற்கு நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே நட்புள்ள பிள்ளைகளோடு செய்தி ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 7/1/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்ட கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.